சமீபத்தில் கூட நம்ம பிரதமர் அவர்கள் இஸ்ரேலில் போய் கடல் தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றுகிற மிஷின் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஒரு ஜீப்பை கொண்டு கடற்கரையில் விட்டுட்டோம்னா ஓட விட்டா அந்த ஜீப்பு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-20 லாரி தண்ணீரை கொடுத்துருது. சில இடங்கள்ல தண்ணி கிடைக்காது, நல்ல தண்ணி. அதனால கடல் தண்ணீரை நல்ல தண்ணி, நம்ம தமிழ்நாட்டில் கூட நம்ம முதலமைச்சர் சமீபத்தில் சென்னையில் கடல் தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றுகிற திட்டத்தை கொண்டு வந்து அதை ஓபன் பண்ணி வச்சாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த கடல் தண்ணீர் எல்லாம் நல்ல தண்ணீரா மாத்தணும்ல. கடல் தண்ணீர் நார்மல் தண்ணீரா இருந்தா தானால நீ மாத்துவ, அதை ரத்தமா ஆக்குறேன். இப்போ இன்னொன்னு எழுதி வச்சுக்கோங்க, உங்க வீட்டில் உள்ள சொந்த கிணறு, உங்க கிணறு தான், உங்க வீட்டில் நீங்க தோண்டின கிணறு, உங்க வீட்டு கிணத்து தண்ணியை நீங்க பிடிக்க முடியாது. இன்னும் வரும் நாட்கள்ல அந்த மீட்டரை உங்க வீட்டு கிணத்துல கொண்டு மாட்டுவாங்க, மறந்துடாதீங்க. நான் சொல்றேன், நான் தீர்க்க தரிசனமெல்லாம் சொல்லல, பைபிள் உள்ளதை சொல்லிட்டு தெரியுறேன். ஊர்ல இருக்கிற ஆறு குளம்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் கெட்டுப்போம். ஏன் என்ன சொல்ல வாரார்? இந்த 2வது எக்காலமும் 3வது எக்காலமும் சேர்ந்து ஊருக்குள்ள தண்ணீர் பஞ்சத்தை கொண்டு வரும் தேவஜனமே. 1வது எக்காலத்துல அந்த செழிப்புக்கு அடி உழுது, பஞ்சம் உள்ள வரப்போகுது. 2வது எக்காலத்துல சமுத்திரத்தை ரத்தமா மாத்திரார், யூஸ் பண்ண விடாம ஆக்குறார் சமுத்திரத்தை. ஏன் அப்படி ஆக்குறார்? வாசிங்க. முதல்ல காட்டு தீ. இந்த காட்டு தீ எதற்காக? எழுத்தின்படி பஞ்சத்தை கொண்டு வருவதற்காக. காடு செழிப்பா இருந்தாதான் நாடு செழிப்பா இருக்கும். இந்த ரகசியமே நிறைய பேருக்கு தெரியாம மரத்தை வெட்டிட்டு திரிறான். இந்த மீன் வகைகள் கூட்டம் கூட்டமாக செத்து போகிறது. இதுவும் நம்ம யூடியூப்ல போட்டு வச்சிருக்கிறோம். கிருபையும் வருகைங்கிற எங்க யூடியூப் சேனல் நீங்க பாருங்க. நம்ம தூத்துக்குடி பட்டணத்திலேயே சில ஆண்டுகளுக்கு முன்பதாக 87 திமிங்கலங்கள் கரை ஒதுங்கி செத்து போச்சு. இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் பல நாடுகளில் மீன்கள் உயிரோட கரை ஒதுங்கி செத்து போச்சு. அது 2வது எக்காலம். சமுத்திரத்தில் தண்ணி என்ன ஆகுமா? ரத்தம். சமீபத்தில் அது நடந்தது. நம்ம யூடியூப் சேனல்ல பாருங்க, சமுத்திர ரத்தமானதை நம்ம போட்டு வச்சிருக்கிறோம். கிருபையும் வருகைங்கிற யூடியூப் சேனல்ல பாருங்க. சமுத்திரம் ஏற்கனவே ரத்தம் ஆயிடுச்சு, தொடர்ந்து ரத்தமாகி கொண்டே வருகிறது. அது அடையாளமாக நிரந்தரமா ரத்தமாக்குவார், அது அப்புறம் ஃபைனல். இப்ப அடையாளமாக இங்கும் அங்குமாக ரத்தமாக்கி கொண்டிருக்கிறார். பெரிய மலை, அந்த மலையை சமுத்திரத்தில் போடுறாங்க. இப்ப உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன். ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு கல்ல தூக்கி போட்டா என்ன நடக்கும்? தண்ணி வெளியே வரும்ல. அப்ப 2வது எக்காலம் ஊதும் போது சுனாமி, பூகம்பம், இது எழுத்தின்படி. பெரிய மலை போன்றத சமுத்திரத்தில் போடும்போது சமுத்திரம் குலுங்கும்ல, அஸ்திவாரம் அசையும்ல, உடனே சுனாமி, பூகம்பம் உலகம் எங்கும் வரும். வர தொடங்கியாச்சு. காடு அழியும். அதான் 1வது எக்காலம். இது எழுத்தின்படி. ஆவியின்படி ஊழியக்காரங்க விசுவாசிகள் பின்மாற்றமா போயிட்டு இருப்பாங்க. விசுவாசம் இருக்காது, பரிசுத்தம் இருக்காது, ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் குத்தாட்டம் தான், வேற ஒன்றும் இருக்காது. இன்னைக்கு உலகம் முழுவதும் கப்பல்கள் சேதப்பட தொடங்குகிறது. இந்த 2வது எக்காலத்தை தேவன் ஏன் சமுத்திரத்தில் ஆரம்பிச்சிருக்கார்? 1வது எக்காலம் காடுகளிலே நடக்கிறது எழுத்தின்படி, ஆவியின்படி சபைகளுக்குள் நடக்கிறது. தன்னைத்தானே ஆவிக்குள்ள வெளிப்படுத்தாம மாம்சத்துக்குள்ள சபை வெளிப்பட தொடங்குகிறது.